பங்குனி 26 தவக்கால சிந்தனைகள். இன்றைய உலகிலே நாம் வாழுகின்ற வேளையிலே சில வேளைகளில் நாம் நம் எண்ணங்களுக்கு அமைவாக வாழ்கின்றோம். சில வேளைகளில் அந்த எண்ணங்களும் அந்த மதிப்பீடுகளும் சில வேளைகளில் எமக்கு சரியாக தெரியலாம். ஆனால் நாங்கள் அவற்றுக்குள்ளே இறுக்கமாக வாழ்ந்து வருகின்றோம். இன்றைய இறை வார்த்தையின் ஒளியானது நாங்கள் ஒரு புதிய பார்வையோடு புதிய மனநிலையோடு வாழ வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கின்றது. தவக்காலமே நாங்கள் புதியவர்களாக புதிய புறப்படைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. ஒரு புதிய வாழ்வுக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் என்ற அறைகூவல் தான் பெரும்பாலும் தவக்காலத்திலே விடுக்கப்படுகின்றது. இன்றைய முதலாம் வாசகம் விடுதலை பயண நூலிலே மோசே கொடுத்த 10 கட்டளைகளும் இன்னும் அறநெறிகளும் மிகவும் முக்கியமானவையாக இஸ்ராயல் மக்களாக கருதப்பட்டன. அவைகள் சட்டங்களைத்தான் அவர்கள் முதன்மைப்படுத்தினார்கள். சட்டங்களுக்கு அமைவாகவே அவர்கள் வாழ முயற்சித்தார்கள். ஆனால் இயேசு நற்செய்தியிலே ஒரு புதிய பார்வை அந்த சட்டங்களுக்கு கொடுக்கின்றார். 10 கட்டளைகளை அவர் 2 கட்டளைகளாக புதிய ஏற்பாட்டில் கொடுக்கின்றார். ஒன்று, ஆண்டவராகிய கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றோடும் அன்பு செய். 2வதாக உன் அயலானை உன்னை போல் உன் அயலானையும் அன்பு செய் என்பதே எல்லாவற்றையும் விட மேலான கட்டளை என்ற ஒரு புதிய பார்வையை கொடுக்கின்றார். அவை இயேசு 10 கட்டளைகளோ மோசேயினுடைய கட்டளைகளோ அளிக்க வரவில்லை. அவற்றை நிறைவாக்க வந்தார். ஒரு புதிய பார்வையை கொடுத்தார். சகோதர உறவுகளுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்தார். குறிப்பாக பழிக்கு பழி, வன்மத்துக்கு வன்மம் என்ற அந்த சட்ட பார்வையை விடுத்து, உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை சவிப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள் என்று ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு புதிய வேதத்தை இயேசு உருவாக்கினார். அவர் எப்போதுமே சட்டத்துக்கு எதிராக போகவில்லை, மாறாக சட்டத்துக்கு புதிய அர்த்தத்தை வாழ்க்கையில் கொடுத்தார். சட்டம் மனிதனுக்காக ஒழிய மனிதனுக்காக, சட்டத்துக்காக மனிதன் அல்ல. ஆகவே பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை அவர் வெளிப்படையாக பல தடவைகளில் கூறியிருக்கின்றார். சட்டம் ஒரு இருட்டறை என்று கூறுவார்கள். ஆகவே சட்டமே சில வேளைகளில் மனிதனை அடிமைப்படுத்தக்கூடுவதாக இருக்கும். பரிசேயருடைய பார்வை, சட்டத்தை பற்றிய பார்வை, அவர்கள் மிகவும் நுணுக்கமாக அதை கடைபிடித்து வந்தார்கள். இயேசுவோ அதற்கு உள்ளடங்கி இருக்கின்ற அந்த உணர்வையும் மனநிலையும் புரிந்து கொண்ட ஒரு புதிய பார்வையை சட்டங்களுக்கு கொடுத்தார். ஆகவேதான் நான் சட்டங்களை அழிப்பதற்காக வரவில்லை, மாறாக நிறைவாக்குவதற்காக வந்தேன் என்று அவர் தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். ஆகவே சட்டங்கள் தேவைதான் மனிதனுக்கு. மனிதன் அறநெறிகளோடு வாழ்வதற்கு சட்டங்கள் தேவை. சட்டமில்லாத ஒரு காட்டு சுதந்திர வாழ்வு ஒருபோதும் எங்களுக்கு நன்மை பயக்காது, எங்களுக்கு அழிவையே கொண்டு வரும். ஆனால் சட்டங்களை எப்படி பார்க்கின்றோம்? அவை எங்களை வழிகாட்டுவதாக, எங்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுவதாக, ஒரு நல்ல ஒரு வாழ்வை எங்களுக்கு எடுத்து சொல்வதாகவே அமைகின்றது. ஆகவே இயேசுனுடைய பார்வையிலே இந்த சட்டங்கள் அனைத்து மனிதனுடைய நல்வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும், நல்வாழ்வை நோக்கி பயணிக்க உதவ வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சட்டங்களுக்கு அவர் புதிய அர்த்தத்தை கொடுத்தார். ஒரு மாட்டு கலாச்சாரத்தை உருவாக்க விரும்பினார். ஆகவேதான் ஒரு புதிய வேதத்தை அவர் உருவாக்கினார் என்று கூட கூறலாம். ஆகவே இந்த தவ காலத்தை நாங்கள் மனம் மாறி ஒரு புதிய வாழ்வை வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். சட்டங்கள் எங்களுக்கு நுகமாக இருக்கக்கூடாது, சுமைகளாக இருக்கக்கூடாது, மாறாக சுகங்களாக இருக்க வேண்டும், எங்களை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். அத்தகைய விதத்திலே நாங்கள் வாழ அருளும் ஆற்றலை வேண்டி நாங்கள் வாழுவோம். ஆமேன்.